கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். மறுபடியுமாய் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திக்க கர்த்தர் எனக்கு தந்த நல்ல கிருபைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். மெய்யாகவே நீங்கள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென். இந்த நித்திய வெளிச்சம் டிவியின் மூலமாய் உங்களை பார்ப்பது மிகுந்த சந்தோஷம். ஆமென். இந்த டிவியின் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென். தொடர்ந்து கர்த்தர் இந்த ஊழியத்தை, இந்த டிவி ஊழியத்தை ஆசீர்வதிக்கட்டும். இப்பொழுதும் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஜெபித்து நாம் ஆண்டுடைய வார்த்தையை இன்றைக்கும் நாம் தியானிக்க போகிறோம். என்னோடு கூட இணைந்து நீங்களும் ஜெபிப்பீர்களா? தலைகளை தாழ்த்தி கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். அன்பு தகப்பனே, மறுபடியுமாய் இந்த நித்திய வெளிச்சம் டிவியின் மூலமாக உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த தேவனாகிய கர்த்தர் தந்த நல்ல கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஊழியத்தின் மூலமாய் இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தருளும். இதோ தொலைக்காட்சியின் மூலமாய், சமூக வலைத்தளங்கள் மூலமாய் இதை பார்த்து கொண்டிருக்கிற எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படட்டும். நீர் பேச போகிற இந்த வார்த்தைகளுக்காக நன்றி. பல எதிர்பார்ப்புகளோடு, வேண்டுதல்களோடு, சூழ்நிலைகள் மத்தியிலே ஆண்டவர் எங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய மாட்டாரா என்கிற ஏக்கத்தோடு ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரையும் நீர் ஆசீர்வதிக்கணும். எல்லாருடைய வாழ்க்கையில் உடைய வல்லமை வெளிப்படணும். உங்கள் நாமம் மகிமைப்படணும்னு ஜெபிக்கிறோம். நீர் ஆசீர்வதியும், ஆளுகை செய்யும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். மீண்டும் உங்கள் ஒவ்வொருவரையும் நித்திய வெளிச்சம் டிவி ஊழியங்களின் சார்பாக உங்களை நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் தொடர்ந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கும் நாம் சற்று நேரம் ஆண்டுடைய வேத வசனத்தை தியானிக்க போகிறோம். கர்த்தர் இந்த வசனங்கள் மூலமாக உங்களோடு பேசுவார். நீங்கள் என்ன நிலைமையில் இருந்திருந்தாலும் அதை கர்த்தர் அறிகிறார். ஆமென். இந்த செய்தி முடியும் பொழுது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு பலனை கர்த்தர் தருவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து நம்பிக்கையோடு இந்த ஆண்டுடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கும் ஒரு வேத பகுதியை நம்ம தியானிக்க போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை நான் வாசிக்க போகிறேன். கவனியுங்கள். உங்கள் வீட்டிலே வேதாகமம் இருந்தால், பைபிள் இருந்துன்னா அதை நீங்கள் எடுத்து வைத்து கொள்ளும்படிக்கு உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆமென். வீட்டில் பைபிள் இருக்கிறவங்க பைபிள் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் லூக்கா என்கிற ஒரு புஸ்தகம், லூக்காவின் புஸ்தகம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 1வது வசனம் நான் வாசிக்கிறேன். கவனியுங்கள். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு உவமையை சொன்னார். இங்கே ஒரு வேத பகுதி சொல்லுகிறது, சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து தன் சீஷர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆம் தேவ பிள்ளைகளே, நாம் ஆராதிக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நல்ல கற்றுக் கொடுக்கிற ஒரு தெய்வம், கற்றுக் கொடுக்கிற ஆண்டவர். அவர் நமக்கு போதித்து நடத்துகிற தெய்வம். தன் சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை சோர்வுகள் வரலாம். சோர்வுகள் வரும்பொழுது நீங்கள் ஜெபம் பண்ணாமல் இருக்கக்கூடாது. நீங்கள் எல்லா நேரத்திலையும் நீங்கள் சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணணும். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் நீங்கள் ஜெபம் பண்ணணும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை பின்பற்றி வந்த தன்னுடைய சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார். என்னை கேட்கிற தேவஜனமே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை பார்த்தும் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆமென், சோர்ந்து போகாமல் ஜெபியுங்கள், சோர்ந்து போகாதிருங்கள். ஆமென். மனிதருடைய வாழ்க்கையிலே பல்வேறு சோர்வுகள் கடந்து வருகிறது. இருதயத்தின் சோர்வு, மனம் சோர்வடைகிறது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 28வது வசனம் சொல்லுகிறது, நம்முடைய இருதயம், நம்முடைய உள்ளான மனம் சோர்ந்து போகும் தன்மையுடையது. சில எதிர்பாராத காரியங்கள் நடக்கும் பொழுது, நாம் விரும்பாத சம்பவங்களை பார்க்கும் பொழுது சோர்வு வருகிறது, மன சோர்வு வருகிறது. ஆமென். இன்னும் வேதம் சொல்லுகிறது, மத்தேயு 15ஆம் அதிகாரம் 32வது வசனம், சரீரம் சோர்ந்து போகிறது. ஆமென். நாம் வாழுகிற இந்த சரீரம் மண்ணால் செய்யப்பட்ட இந்த சரீரம் சோர்ந்து போகும் தன்மையுடையது.
நம்முடைய ஆத்துமா, எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, நம்முடைய ஆத்துமா சோர்ந்து போகும் தன்மையுடையது. ஆம் தேவ பிள்ளைகளே, இப்படி ஏதோ ஒரு சோர்வு உங்களை சூழ்ந்து கொண்டிருக்க முடியும். உங்கள் சரீரத்திலே ஒருவேளை பல்வேறு வியாதி நிமித்தமாய் ஏதோ ஒரு சோர்வு வந்திருக்கலாம். பல்வேறு சூழ்நிலை நிமித்தமாக உங்கள் உள்ளம், மனம் சோர்வு அடைந்திருக்கலாம். ஆமென். உங்கள் ஆத்துமா, உள்ளான மனிதன் சோர்ந்து போன நிலைமையில் இந்த செய்தியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து பேசுகிறார், நீ சோர்ந்து போகாதே. தேவஜனமே, நீ சோர்ந்து போகாதே. ஆமென். ஆண்டவர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். மனிதனுடைய வாழ்க்கையிலே எதிலே சோர்வு வருகிறது, எதினால் சோர்வு வருகிறது என்று ஒரு 5 காரியத்தை உங்களுக்கு முன்பதாய் வேகமாய் சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். எப்பொழுது மனிதன் சோர்ந்து போவதற்கு வாய்ப்புகள் அதிகம், எந்தெந்த சூழ்நிலைகளிலே மனிதன் சோர்ந்து போகிறான் என்று ஒரு 5 காரியத்தை மாத்திரம் நான் உங்களுக்கு முன்பாய் சொல்லுகிறேன். ஸ்தோத்திரம். அதை தொடர்ந்து சோர்வு வரும்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் நாம் தியானிக்க போகிறோம். ஸ்தோத்திரம். முதலாவது நீதிமொழிகளின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை வாசிக்கிறேன். ஒரு மனிதன் எந்த நேரத்திலே சோர்ந்து போகிறான் என்றால், நீதிமொழிகளின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனம் இப்படி சொல்லுகிறது, ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. ஆபத்து காலத்தில் சோர்வு வருகிறது என்பதாக இந்த வேத பகுதி நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. மனிதர்கள் வாழ்க்கையிலே ஆபத்துக்கள் வருகிறது இயல்புதான். இந்த உலகம் முழுவதும் ஆபத்துகளால் நிறைந்திருக்கிறது. எங்கு பார்த்தாலும் ஆபத்துக்கள். வாகனத்தில் போகும்பொழுது ஒரு ஆபத்து வருகிறது, வீட்டில் இருந்தால் கூட ஆபத்து வருகிறது, நடந்து போகினா கூட ஆபத்து வருகிறது. என்ன எல்லாருக்கும் ஆபத்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலை. அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான ஒரு உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்கேயும் பாதுகாப்பில்லாத ஒரு நிலைமை. ஸ்தோத்திரம். ஆபத்துகள், எங்கு பார்த்தாலும் ஆபத்துகள் நிறைந்திருக்கிறது. இப்படி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே ஆபத்து வருமானால், எதிர்பாராத ஒரு ஆபத்து வருமானால், எதிர்பாராத ஒரு சம்பவம், ஆபத்தான சம்பவம் நடக்குமானால், அது அந்த மனிதனுடைய உள்ளத்தை சோர்வுக்குள்ளாக்கி விடுகிறது. அந்த சோர்வு அவனை செயல்பட விடாதபடிக்கு செய்து விடுகிறது. ஆமென். ஸ்தோத்திரம். பல்வேறு கேள்விகளை எழுப்புகிறதா இருக்கிறது. தேவஜனமே, இப்படி ஆபத்து காலத்திலே ஆமென் ஒருவேளை மனிதன் சோர்வுக்குள்ளாய் மாறுகிறான். 2வது வேத பகுதி சொல்லுகிறது, எபேசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, எபேசியர் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 13வது வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், வேதம் சொல்லுகிறது, உபத்திரவத்தினாலே சோர்வுகள் வருகிறது. உபத்திரவம். ஆபத்து என்பது வேறு, உபத்திரவம் என்பது வேறு. ஆபத்து என்பது நம் நினையாத நேரத்தில் வருகிற சில விபத்துக்களை போன்றது. ஆமென். உபத்திரவம் என்பது பாடுகள், நமக்கு வருகிற கஷ்டங்கள், நமக்கு வருகிற வேதனைகள். மனிதனுடைய வார்த்தைகளினாலே உபத்திரவம். மனிதனுடைய ஆமென் கூர்மையான கத்தியை போன்ற வார்த்தைகள் மனிதனை உபத்திரவப்படுத்துகிறது. ஒரு வியாதி மனிதனை உபத்திரவப்படுத்துகிறது. பணப்பிரச்சனை மனிதனை உபத்திரவப்படுத்துகிறது. கடன் ஒரு மனிதனை உபத்திரவப்படுத்துகிறது. ஆமென். இப்படி தேவஜனமே அநேக காரியங்களை நாம் சொல்லிக் கொண்டு போகலாம். ஏதோ ஒரு உபத்திரவம். உறவினர்கள் சில பேரை உபத்திரவப்படுத்துவார்கள். யோசேப் என்கிற மனிதனை தன் சொந்த சகோதரர்கள் உபத்திரவப்படுத்தினார்கள். யோபு என்கிற தேவ மனிதனை அவனுடைய வியாதி உபத்திரவப்படுத்தினது. இப்படிப்பட்ட பல்வேறு பரிசுத்தவான்கள் வாழ்க்கையில உபத்திரவங்கள் வந்திருக்கிறது. அப்ப தேவ பிள்ளைகளே, உபத்திரவங்கள் நிமித்தமாய் மனிதனின் வாழ்க்கையிலே சோர்வு உண்டாகிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, உங்க வாழ்க்கையிலையும் ஏதோ ஒரு உபத்திரவம் உங்களை சோர்ந்து போக வைத்திருக்கலாம், உங்களை செயல்பட விடாதபடிக்கு தடுத்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உபத்திரவங்களை பார்த்து சோர்ந்து போகாதே, உபத்திரவங்களை பார்த்து தவழ்ந்து விடாதே, கர்த்தர் உன் கூட இருக்கிறார். 3வது, மனிதர்கள் வாழ்க்கையிலே உபத்திரவங்கள் எப்பொழுது வருகிறது? எபிரேயர் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எபிரேயர்
12ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆமென். அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாய் எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும்போது சோர்ந்து போகாதே. யாரோ ஒரு மனிதன் நம்மை கடிந்து கொள்ளும் பொழுது சோர்ந்து போகிறோம். யாரோ ஒரு மனிதன் நாம் செய்த தவறுகளை கரெக்ட் பண்ணும் பொழுது சில நேரத்திலே மனிதர்கள் சோர்ந்து போகிறார்கள். ஐயோ, இந்த நபர் என்னை பார்த்து இப்படி சொல்லிட்டாரே. ஆமென். யாரோ ஒருவருடைய கடிந்து கொள்ளுதல் நம்மை சோர்ந்து போக செய்கிறது. வேதம் சொல்லுகிறது, கடிந்து கொள்ளுதல் ஞானத்தை கொடுக்கும். நீதிமொழிகளின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது, ஒரு மனிதன் நம்மை கடிந்து கொள்ளுகிறதை நாம் ஏற்றுக்கொண்டால் அது நமக்கு ஞானத்தை பெருக பண்ணுமாம். ஆமென். ஸ்தோத்திரம். 141ஆம் சங்கீதம் 5வது வசனம் கடிந்து கொள்ளுதலை குறித்து என்ன சொல்லுகிறது கவனித்து பாருங்கள். அங்கே ஒரு மனிதன் இப்படியாய் சொல்லுகிறான், நீதிமான் கடிந்து கொள்வது என் தலையிலே, என் தலைக்கு அது எண்ணெயை போல் இருக்கும் என்று சொல்லுகிறார். நீதிமான் என்னை கடிந்து கொள்ளட்டும், அது என் தலைக்கு எண்ணெயை போல் இருக்கிறது என்று இங்கே ஒரு பரிசுத்தவான் கடிந்து கொள்ளுதலை குறித்து சந்தோஷப்படுகிறதை பார்க்கிறோம். ஆம் தேவ பிள்ளைகளே, இன்னொரு வசனத்தை வாசிக்கும் பொழுது நீதிமொழிகளின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, வெளிப்படையான சிநேகத்தை பார்க்கிலும், ஆமென், ஸ்தோத்திரம், மறைவான சிநேகத்தை பார்க்கிலும் வெளிப்படையான கடிந்து கொள்ளுதல் நல்லது என்று அங்கே கர்த்தருடைய வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, யாரோ ஒருவர் உங்களை கடிந்து கொண்டதுனால நீங்க இனிமே ஆமென் செயல்பட வேண்டாம் என்று சோர்ந்து போயிருக்கிறீர்களா? ஏதோ ஒரு ஆசிரியர் உங்களை கடிந்து கொண்டபடினால, உங்களை திட்டுனதுனால, ஆமென், அவருக்கு மேலே இருக்கிற கோபத்தில் நீ ஸ்கூலுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி நீ சோர்ந்து போயிருக்கிறியா? உங்கள் பிள்ளைங்க சோர்ந்து போயிருக்கிறாங்களா? ஐயோ, ஊழியக்காரர் என்னை கடிஞ்சுக்கிட்டாங்களே, கடிந்து கொண்டாரே, ஊழியக்காரர் என்னை திட்டுனாரேன்னு சொல்லி இனிமேல் அந்த சர்ச்சைக்கே போகக்கூடாதுன்னு சொல்லி நீங்கள் ஒருவேளை ஒரு ஊழியக்காரர் திட்டுனதுனால சோர்ந்து போயிருக்கிறீங்களா? தெய்வ பிள்ளைகளை, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், நீ சோர்ந்து போகாதே. ஆண்டவர் உங்களை கடிந்து கொள்வது அது நமக்கு ஆசீர்வாதம். ஆண்டவர் ஒரு மனிதனை ஏன் கடிந்து கொள்ளுகிறார்? அவனை நேசிக்கிறபடினால்தான். ஏன் பெரியவர்கள் கடிந்து கொள்ளுகிறார்கள்? நம்முடைய பிரயோஜனத்திற்காகத்தான். நம்ம தவறு செய்யும் பொழுது கடிந்து கொள்ளுதல் அவசியம். கடிந்து கொள்ளுதல் இல்லை என்றால் தடுமாறி விடுவோம். எனவே தேவ பிள்ளைகளே, ஒரு ஆசிரியரோ, ஒரு ஊழியக்காரனோ, உன் தகப்பனோ, உன் தாயோ, யாரோ ஒருவர் உன்னை கடிந்து கொண்டபடினாலே ஒருவேளை நீ சோர்ந்து போய் செயல்பட வேண்டாம் என்று சொல்லி சில காரியங்களை உதறி தள்ளிவிட்டு நீ நின்று கொண்டிருக்கிறாயா? ஆண்டவர் உன்னை பார்த்து தான் பேசுறார். அன்பு தேவ பிள்ளையை, உங்களை பார்த்து தான் இயேசு பேசுறார். ஆமே, நீ கடிந்து கொள்ளப்பட்டதுனால நீ சோர்ந்து போகாதே. 4வது ஒரு காரியத்தை வாசிக்கலாம். எப்பொழுது ஒரு மனிதன் சோர்ந்து போகிறான்? கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 9வது வசனம் சொல்லுகிறது. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 9வது வசனம் சொல்லுகிறது, நன்மை செய்கிறதிலே நீ சோர்ந்து போகாதே. நன்மை செய்கிறதிலே சோர்ந்து போகாதே. நிறைய பேர் பார்த்தீர்கள் என்று சொன்னால், அநேக பேருக்கு நன்மை செய்கிறதை பாக்கியமாய் நினைப்பார்கள். உண்மையிலேயே நாம் நன்மை செய்ய வேண்டும். ஏழைகளுக்கு நன்மை செய்ய வேண்டும். இயலாதவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும். இது கர்த்தருடைய பார்வையிலே பிரியமாய் இருக்கிறது என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆமே, நாம் நன்மை செய்ய மறக்கக்கூடாது. தான தர்மம் செய்கிறதை மறக்கக்கூடாது. இதன் மேல் கர்த்தர் பிரியமுள்ள தேவனாயிருக்கிறார். தொடர்ந்து நாம் நன்மை செய்ய வேண்டும். ஆனால் சில பேர் நன்மை செய்கிறதிலே சோர்ந்து போகிறது உண்டு. நான் நன்மை செஞ்சு எனக்கு என்ன பிரயோஜனம்? எனக்கு எந்த ஒரு பிரதிபலனும் கிடைக்கலையே. நான் நன்மை செய்கிறதுனால எனக்கு எந்த முன்னேற்றமும் இல்லையே. என் வாழ்க்கையில் எந்த ஒரு மேன்மையையும் பார்க்க முடியலையே. இவ்வளோ நன்மை செஞ்சு எனக்கு என்ன பிரயோஜனம்? என் வாழ்க்கையில் வருமானத்தில் ஒரு மாற்றம் வரலையே, என் சூழ்நிலையில் ஒரு மாற்றம் வரலையே என்று சொல்லி தேவ பிள்ளைகளே, அநேக பேர் சோர்ந்து போய் தொடர்ந்து அந்த நன்மையை முன்பு செய்து வந்த அந்த நன்மையை செய்யாமல் போகிறதை பார்க்கிறோம். என்னை கேட்கிற தேவ பிள்ளைகளே, நீங்களும் ஒருவேளை ஏதோ ஒரு நன்மையை செய்து கொண்டே இருந்தீர்கள் முன்பு, ஆனால் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லையே என்கிறது நிமித்தமாய், இல்லை ஏதோ ஒரு காரணத்து நிமித்தமாய் சோர்வடைந்து தொடர்ந்து அதை நீங்கள் செய்யாமல் விட்டிருந்தீர்கள் என்று சொன்னால், இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசுகிறேன், நீ சோர்ந்து போகாதே, நீ தொடர்ந்து அந்த நன்மை நீ செய்யணும் என்று ஆண்டவர் உங்களை பார்த்து பேசுகிறார். 5வதாக வேதம் சொல்லுகிறது, எப்பொழுது சோர்வுகள் வருகிறது? 2 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனம் 16வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனம்
16வது வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், ஊழியத்திலே சோர்ந்து போகாதே. ஊழியம் செய்யும் பொழுது சோர்ந்து போகாதே. என்னை கேட்கிற தேவ பிள்ளைகளே, ஆமென், ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை வாசிக்கிறேன், கவனிங்கள். இப்படிப்பட்ட ஊழியத்தை உடையவர்களாகிய நாங்கள் இரக்கம் பெற்றிருப்பதால் சோர்ந்து போகிறதில்லை என்று இங்கே பக்தன் தைரியமாய் சொல்லுகிறார். ஆமென். ஊழியம் செய்கிறவர்கள் நீங்கள் சோர்ந்து போகாதிருங்கள். ஒருவன் கர்த்தருக்கு ஊழியம் செய்தால் பிதாவாகிய தேவன் அவனை கனம் பண்ணுவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். ஊழியத்திலே ஒருவேளை அநேக பாடுகள் வரலாம், கஷ்டங்கள் வரலாம், எதிர்பார்க்கிற ஒரு முன்னேற்றம் இல்லாமல் இருக்கலாம். உங்கள் பிரயாசத்திற்குரிய ஒரு பலனை ஒருவேளை நீங்கள் பெற்றுக்கொள்ளாதது போல காட்சியளிக்கலாம். என்னை கேட்கிற தேவ பிள்ளைகளே, ஊழியத்திலே பாடுகள், கண்ணீர்கள், வேதனைகள் ஒருவேளை நீங்கள் அடைந்து கொண்டிருக்கலாம். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஏதோ ஒரு ஊழியக்காரராய் நீங்கள் இருக்கலாம். ஏதோ ஒரு சின்ன சின்ன ஊழியத்தை ஆண்டவருக்காக நீங்கள் செஞ்சிட்டு இருக்கலாம். ஆமென். ஜப ஊழியம், ஒரு ட்ராக்ஸ் ஊழியம், ஒரு ஹாஸ்பிட்டல் ஊழியம். ஆமென். யாரையோ ஒருத்தர் தனியாக இருக்கிற ஒரு நபரை பார்த்து இயேசுவை குறித்து சொல்லுகிற ஒரு சின்ன ஒரு ஊழியம். ஆமென். ஒரு தொலைக்காட்சி ஊழியம், ஒரு பாடல் ஊழியம், முழு நேர ஊழியம், பகுதி நேர ஊழியம், ஏதோ ஒரு ஊழியத்தை நீங்கள் ஆண்டவருக்காய் செய்து கொண்டு வந்து ஏதோ ஒரு காரணத்திற்காக இந்த ஊழியத்தை விட்டு பின்வாங்கி இருக்கிறீர்களா? ஏதோ ஒரு சூழ்நிலை நிமித்தம் இந்த ஊழியத்தை நீங்கள் செய்யாமல் விட்டு விட்டீர்களா? தேவ பிள்ளையே, மகனே, அன்பு மகளே, ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். உன் ஊழியத்தை விட்டு பின்வாங்காதே, ஊழியத்திலே சோர்ந்து போகாதே, தொடர்ந்து கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்று என்று ஆண்டவராகிய கர்த்தர் இந்த செய்தியின் மூலமாய் உன்னோடு பேசுகிறார். என்னை கேட்கிற தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களோடு சொல்லுகிறது மறுபடியும் என்னவென்றால், நீ சோர்ந்து போகாதே. என் அன்பு பிள்ளையே, நீ சோர்ந்து போகாதே. 5 காரியத்தை உங்களுக்கு முன்பதாய் வைத்திருக்கிறேன். 1, ஆபத்து காலத்திலே நீ சோர்ந்து போகாதே. 2, உபத்திரவங்கள் வரும்பொழுது சோர்ந்து போகாதே. யாரோ ஒருவர் கடிந்து கொண்டால் அது நிமித்தமா நீ சோர்ந்து போயிடாதே. நன்மை செய்கிறதுல நீங்க சோர்ந்து போய்விட வேண்டாம். ஊழியம் செய்கிற பொழுது ஊழியத்தில் அது நிமித்தமாய் ஊழியத்திலே நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம் என்று ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். இந்த சோர்வுகளை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். நான் சொன்ன இந்த 5 காரியத்தில் நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தில் சோர்ந்து போய் இருக்கலாம், அல்லது இன்னும் வேற ஏதோ காரியத்தில் சோர்வோடு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றார், நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போக கூடாது. ஆமென். சோர்வுகளுக்கு மத்தியிலே நாம் என்ன செய்யணும்? இந்த சோர்வுகளை நான் மேற்கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் ஒருவேளை கேட்கலாம். என்னை கேட்கிற தேவ பிள்ளைகளே, ஆமென், கர்த்தர் இந்த சோர்வை மாற்ற விரும்புகிறார். நான் எப்படி இந்த சோர்வை மேற்கொள்வது என்கிற கேள்விக்குறியோடு, ஆமென், ஸ்தோத்திரம், இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆமென். ஆண்டவர் இன்னைக்கு உங்களோடு பேசுகிறார். சோர்வை மேற்கொள்வதற்கு, இந்த சோர்வையிலிருந்து வெளி வருவதற்கு, ஆமென், இந்த சோர்வை ஜெயம் எடுப்பதற்கு வேதம் நமக்கு காண்பிக்கிற ஒரு வழி என்ன தெரியுமா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனம். முதலாவது நாம் வாசித்த அதே வேத பகுதியை நாம் எடுத்துக்கொள்ள போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 1வது வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். தேவ பிள்ளைகளே, ஏதோ ஒரு சோர்வு உங்க வாழ்க்கையில் இருக்கிறது அல்லவா? இந்த சோர்வில் இருந்து வெளியே வர வேண்டும் என்றால், மறுபடியும் செய்ய தவறினவைகளை நீங்கள் செய்ய ஆரம்பிக்க வேண்டும் என்றால், கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு முக்கியமான ஒரு ஆலோசனை என்ன தெரியுமா? சோர்வு வருகிற நேரத்தில் ஜெபம் பண்ணணும். தேவ சமூகத்தில் அமர்ந்து ஜெபிக்கணும். ஆபத்து காலம் வருகிறதா? தேவ சமூகத்தில் அமர்ந்து ஜெபிக்கணும். உபத்திரவம் வருகிறதா? தேவ சமூகத்தில் அமர்ந்து ஜெபியுங்கள். யாரோ உங்களை கடிந்து கொண்டு விட்டார்களா? தேவ சமூகத்தில் அமர்ந்து ஜெபியுங்கள். நன்மை செய்ய முடியவில்லையா? தேவ சமூகத்தில் அமர்ந்து ஜெபியுங்கள். ஊழியம் செய்கிற நேரத்தில் கஷ்டம் வருகிறதா? சோர்வு வருகிறதா? தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து ஜெபியுங்கள். நம்ம ஆண்டுடைய சமூகத்தில் அமர்ந்திருக்க நேரத்தை செலவு செய்ய வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. கர்த்தர் நம் சோர்வுகளை மாற்றுவார், கர்த்தர் நமக்கு புது பலனை கொடுப்பார் என்று கர்த்தருடைய வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இதைத்தான் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 40ஆம் அதிகாரம் 29வது வசனத்திலிருந்து 31வது வசனம் வரைக்கும் வேதம் என்ன சொல்லுகிறது? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள், அவர்கள் சோர்ந்து போகிறது இல்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது.
தேவஜனமே, நீங்கள் சோர்ந்து போய் மடங்கி படுத்து கிடப்பது தேவ சித்தம் இல்லை. எழும்பி பிரகாசிப்பதற்காகவே கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டார். அநேக பேருக்கு ஆசீர்வாதமாய் விளங்குவதற்காகவே கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். ஆமென். சோர்ந்து போய் கிடப்பதற்காய் கர்த்தர் உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. எழும்பி பிரகாசி. முடியவில்லையா? தேவ சமூகத்தில் காத்திருங்கள். நீங்கள் அமர்ந்திருக்க தேவ சமூகத்தில் ஜெபிக்க பாடல்களை பாட ஒரு தெய்வீக பலன் உங்களை சூழ்ந்து கொள்ளும். ஒரு தெய்வீக கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளும். ஒரு தெய்வீக அபிஷேகம் உங்களை சந்திக்கும். மறுபடியும் முன்பு இருந்ததை விட ஆண்டவர் உங்களை பலப்படுத்தி இருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். தேவஜனமே, எனவே சோர்வுகளை மேற்கொள்ள வேண்டும் என்றால், சோர்ந்து போகிற நேரத்தில் அதை மேற்கொள்ள வேண்டும் என்றால், விடுதலை பெற வேண்டும் என்றால், இல்லை என்றால் சோர்வு வராமல் இருக்க வேண்டும் என்றால், கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு நல்ல ஒரு ஆலோசனை, எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்க. ஆபத்து வந்தாலும் ஜெபம் பண்ணுங்க. ஆமென். உபத்திரம் வந்தாலும் ஜெபம் பண்ணு. யாராவது கடிந்து கொண்டாலும் தேவ சமூகத்தில் அமர்ந்து ஜெபம் பண்ணு. ஊழியத்தில் சோர்வு வந்தாலும் தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபியுங்கள். நீங்கள் ஜெபிக்க கர்த்தர் பேசுவார். கர்த்தர் உங்களுக்கு கடந்த நாட்களிலே செய்த நன்மைகளை நினைவுபடுத்துவார். அது உங்களை பலப்படுத்தும். நீங்கள் முன்பை விட வேகமாய் செயல்படுகிறதை உங்கள் வாழ்க்கையிலே பார்க்க முடியும். எலியா சோர்ந்து போய் சூறை செடியின் கீழ் படுத்து கிடந்தான். வேதம் சொல்லுகிறது, தேவதூதன் அவர்களை பலப்படுத்தினான். அப்பத்தினாலே, அப்பத்தை கொடுத்து பலப்படுத்தினான். அப்பம் என்பது கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கிறது. தேவ ஜனமே, கர்த்தருடைய வார்த்தை அதே போல நாமும் புசிக்க ஜெபிக்க தேவ சமூகத்தில் இருக்க எலியாவை போல மறுபடியும் ஓடி எழும்பி கர்த்தருக்காய் கிரியை செய்ய முடியும். ஆமென். சோர்ந்து போகாமல் ஆமென் ஜெபியுங்கள். தேவ சமூகத்திலே காத்திருங்கள். இன்னொரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். சோர்வுகளை மேற்கொள்வதற்கு, சோர்விலிருந்து வெளியிலே வருவதற்கு, மறுபடியும் செய்ய தவறின காரியங்களை செய்வதற்கு என்ன செய்யணும்? முதலாவது சொன்னேன், ஜெபம் பண்ணணும், காத்திருந்து ஜெபிக்கணும். இரண்டாவது, எபிரேயர் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தை நான் உங்களுக்காய் வாசிக்க போகிறேன். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனம் சொல்லுகிறது, ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள் என்று வாசிக்கிறோம். உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு என்ன செய்ய வேண்டுமாம்? இந்த வசனம் சொல்லுகிறது, அவரை நினைத்து கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவை நினைத்து கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை நினைத்து கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தை நினைத்து கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் சிந்துகிற அனுபவத்தை நினைத்து கொள்ளுங்கள். ஆபத்து வரும்பொழுது இயேசு கிறிஸ்து என்ன செய்தார், உபத்திரவம் வரும்பொழுது இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் என்று சொல்லி, தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகளை இயேசுவை ஒப்பிட்டு, அதாவது இயேசு கிறிஸ்து இந்த சூழ்நிலையிலே என்ன செய்தார் என்பதை நினைத்து பார்த்து தியானித்து பார்க்கும் பொழுது நம் ஆத்துமாக்களில் இருக்கிற சோர்வுகள் மாறும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமை நம்மை பலப்படுத்தும், நம்மை உயிர்ப்பிக்கும், மறுபடியும் எழும்பி பிரகாசிக்க அது உதவியாயிருக்கும். 2000 வருஷத்திற்கு முன்பதாக இயேசு நமக்காய் இரத்தம் சிந்தினதை, அடிக்கப்பட்டதை, முள்முடி சூட்டப்பட்டதை நினைத்து கொள்ளுங்கள், நினைவு கூறுங்கள். உங்கள் சோர்வுகள் வரும்பொழுது, தோல்விகள் வருகிறது போல இருக்கும் பொழுது இயேசுவை கவனித்து பாருங்கள். இயேசு எப்படி ஜெயித்தார், எப்படி அந்த சோர்வை மேற்கொண்டார், எப்படி அந்த சூழ்நிலைகளை அதை தாண்டி வந்தார் என்பதை கவனிக்கும் பொழுது, சிந்திக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு உதவி செய்வார், நாமும் அதிலிருந்து வெளியிலே வருவதற்காக. ஆமென். என்னை கேட்கிற தேவ பிள்ளைகளே, ஜெபியுங்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய உபத்திரவங்களை, பாடுகளை நினைவு கூறுங்கள். நிச்சயமாய் உங்கள் சோர்வுகள் மாறிவிடும். என்னை கேட்கிற தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களை பார்த்து மறுபடியும் சொல்லுகிறார், சோர்ந்து போகாதே. ஆண்டுடைய சமூகத்தில் காத்திரு. ஆண்டவர் செய்த உபத்திரவங்களை நினைவு கூறு. உன் சோர்வுகளை இயேசு மாற்றுவார். உன் ஊழியத்தில் இருக்கிற சோர்வை இயேசு மாற்றுவார். வாழ்க்கையில் ஒரு புதிய பலனை கர்த்தர் தருவார். இந்த நேரத்தில் ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, நீர் என் சோர்வை மாற்றப் போகிறதற்காய் நன்றி என்று சொல்லுங்கள். ஆமென். புதிய பலனை எனக்கு தாரும் என்று சொல்லுங்கள். தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ண உங்களை ஒப்புக்கொடுங்கள். இப்பொழுதே நீங்கள் ஜெபிக்கிற வேளையிலே ஒரு புதிய பலன் உங்கள் உள்ளத்தில் வருகிறதை பார்க்க முடியும். ஆமென். மறுபடியும் இழந்த காரியங்களை, ஆமென், செய்ய தவறினவைகளை மறுபடியும் நீங்கள் செய்ய ஆரம்பிக்க கர்த்தர் உதவி செய்வார்.
ஜெபிக்கலாமா? கண்களை மூடுங்கள். எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். நல்ல கர்த்தாவே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சோர்ந்து போகாதிருங்கள் என்று நீர் பேசின நல்ல வசனங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆபத்து வரும் பொழுது மனிதன் சோர்ந்து போகிறான். கடிந்து கொள்ளும் பொழுது மனிதன் சோர்ந்து போகிறான். உபத்திரமம் வரும் பொழுது மனிதன் சோர்ந்து போகிறான். நன்மை செய்கிறதிலேயும் மனிதன் சோர்ந்து போகிறான். ஊழியத்தின் மத்தியிலேயும் சோர்ந்து போகிறான். இப்படிப்பட்ட சோர்வுகளோடு, இன்னும் ஏதோ ஒரு சோர்வுகளோடு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். என் சோர்வுகளிலிருந்து விடுதலை பெற முடியுமா என்கிற எதிர்பார்ப்போடு கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஒவ்வொருவரின் சோர்வுகளை இப்பொழுது நீர் எடுத்து போடும் ஆண்டவரே. இன்றைக்கு ஒரு விடுதலை வருவதாக. சோர்வுகளுக்கு மத்தியிலே ஜெபியுங்கள் என்று சொன்னீரே. சோர்வுகளுக்கு மத்தியிலே காத்திருந்து ஜெபிக்க சொன்னவரே. சோர்வுகளுக்கு மத்தியிலே இயேசு கிறிஸ்துவை நினைவு கூறுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. இந்த வசனங்களின்படி இந்த சத்தத்தை கேட்டு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய வாழ்க்கையில் வல்லமை வெளிப்படட்டும். சோர்ந்து போகாமல் ஜெபிக்க ஒப்பு கொடுப்பார்களாக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். காத்திருந்து ஜெபிக்க ஒப்பு கொடுப்பார்களாக. ஒவ்வொரு நாளும் உம்மை நினைவு கூர்ந்து பலனடைய கிருபை தாரும் ஆண்டவரே. ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரும் தங்கள் அர்ப்பணிப்பிலே நிலைத்திருக்க உதவி செய்யும், பலப்படுத்தும், சகாயம் செய்தருளும். கர்த்தருடைய வலதுகரம் உம்முடைய பிள்ளைகளை தாங்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய கைகளிலே எங்களை தருகிறோம். வந்திருக்கிறேன். ஆமே. உம்முடைய பிள்ளைகள் எல்லாரையும் நீர் ஆசீர்வதியும். உம்முடைய கிருபையும் சமாதானம் கூட இருக்கட்டும் ஆண்டவரே. இந்த நித்திய வெளிச்சம் டிவியை ஆசீர்வதியும் ஆண்டவரே. இவர்கள் செய்கிறதான ஊழியத்தில் கர்த்தருடைய கிருபை கூட இருக்கட்டும். இதன் மூலம் அநேகர் ஆசீர்வதிக்கப்பட்ட சோர்வுகளிலிருந்து விடுதலையாக கர்த்தர் உதவி செய்யும். ஆசீர்வதிக்கப்படட்டும். எல்லா துதிகன மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். இரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆம் தேவ பிள்ளைகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களோடு இருக்கிறார். உங்கள் சோர்வுகளை எல்லாம் மாற்றப் போகிறார். தொடர்ந்து கர்த்தருக்காய் செய்ய தவறினவைகளை இணைந்து செயல்படுத்துங்கள். ஆமென். ஒரு மனமாய் செய்யுங்கள். புது பலத்தோடு செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.